எனக்கு அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே, நான் கர்த்தருடைய பாதத்தில் காத்திருந்த போது ஆண்டவர் எனக்கு கொடுத்த செய்தியை நான் உங்கள் மத்தியில் ஒப்படைக்க விரும்புகிறேன். எனக்கு ஆண்டவர் கொடுத்ததை அப்படியே உங்களுக்கு ஒப்படைக்க விரும்புகிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 42:5-6 வசனங்களை வாசிக்க கேட்போம். என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? என் ஆத்துமாவே, ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்து ரட்சிப்பு நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். தேவனை நோக்கி காத்திரு, அவருடைய சமூகத்தின் ரட்சிப்பு நிமித்தம் இன்னுமாய் அவரை நான் துதிப்பேன். அல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரர்களே, சில நேரங்களில் நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நம்முடைய ஆத்துமா கலங்கி விடுகிறது. நம்ம இருதயத்துக்குள்ளே ஒரு படபடப்பு வந்து விடுகிறதுன்னு சொல்லலாம். நான் அந்த வார்த்தை தான் சொல்லக்கூடும். ஒரு படபடப்பு, ஏன்னு புரியாது. ஆனால் ஏதோ ஒரு பிரச்சனை நம்மை சூழ்நிலை இருக்கும்போது நம்முடைய இருதயம் படபடக்கிறது. ஆகவே தான் பக்தன் சொல்கிறான், என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, அவருடைய சமூகத்திலிருந்து வரும் ரட்சிப்பு நிமித்தமாய் இன்னுமாய் நான் அவரை துதிப்பேன் என்று சொல்லுகிறார். அடுத்ததாக அதே பக்தன் சொல்லுகிறார், சங்கீதம் 57:4, என் ஆத்துமா சிங்கங்களின் நடுவில் இருக்கிறது. என் ஆத்துமா சிங்கங்களின் நடுவில் இருக்கிறது. தீயை இறைக்கிற மனுபுத்திரருக்குள்ளே கிடக்கிறேன். தீயை இறைக்கிற மனுபுத்திரருக்குள்ளே கிடக்கிறேன். அவர்கள் பற்கள் ஈட்டிகளும் அம்புகளும், அவர்கள் நாவு கருக்கான பட்டயமுமாய் இருக்கிறது. மீண்டுமாய் அந்த வார்த்தை வாசிக்குமா? அவர்களுடைய நாவு, அவர்கள் பற்கள் ஈட்டிகளும் அம்புகளும், அவருடைய பற்கள் ஈட்டிகளும் அம்புகளும், அவர்கள் நாவு கருக்கான பட்டயமுமாய் இருக்கிறது. அவருடைய நாவு கருக்கான பட்டயமாயிருக்கிறது. என் அன்பு சகோதர சகோதரர்களே, ஏன் கலங்குகிறோம் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள். நம்மை சுற்றிலும் பேசுகிறவர்கள் நம்மை குறித்து மிக மோசமாய் பேசும்போது நம்முடைய உள்ளம் அப்படி கலங்குகிறது. சில நாட்களுக்கு முன்னே ஒரு தம்பி என்னை பார்க்க வந்த அனுமதி கேட்டு தான் வந்தார். வந்து தன்னை நீதிமானாய் காட்டிக் கொள்ளுகிறதற்கு, இந்த தம்பி தன்னை நீதிமானாய் காட்டிக் கொள்ளுகிறதுக்கு அநேக காரியங்களை பேசினார். ஆனால் அவர்கள் நீதிமான்கள் அல்ல. அவர் ஒரு சபைக்கு போக தொடங்கி இருக்கிறார். அந்த சபையை குறித்து எப்படி எனக்கு ஒப்பு கொடுக்கலாம் என்று என்னிடத்தில் வந்தவர். அவர் தான் போகிற சபையை குறித்து உயர்வாய் பேசுகிறதற்கு தவறல்ல, உயர்வான சபை என்று நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் அந்த சபையிலே ஒரு கண்டிஷன் உண்டு. யாராவது ஒரு தலைவலி மாத்திரை எடுத்தால் கூட அவர்கள் திருவிருந்து எடுக்கக்கூடாது. அல்லேலூயா. ஒரு தலைவலி மாத்திரை எடுத்தால் கூட அவர்கள் திருவிருந்து எடுக்கக்கூடாது. ஒரு சின்ன நகை போட்டால் கூட அவர்கள் திருவிருந்து எடுக்கக்கூடாது. நல்லதா கெட்டதா? வாயே திறக்க மாட்டீங்களே. மிக நல்லது, எனக்கு தெரிந்து மிக நல்லது. ஆனால் அதை பின்பற்றாத அந்த தம்பி தான் என்னிடத்திலே பேசினார். அதை பின்பற்றவில்லை. அவரோ அவருடைய குடும்பத்தாரோ பின்பற்றவில்லை. பேசுகிறது என்னமோ பெருசாய் பேசலாம். சிங்கங்கள் போல நமக்கு முன்பாக நின்று கர்ச்சிக்கிறார்கள். சிங்கம் போல கர்ச்சிக்கிறார்கள். என் அன்பு பிள்ளைகளே, அப்படிப்பட்ட நேரங்களிலே நீங்கள் ஆண்டவரை சார்ந்து ஆண்டவரை பற்றி கொண்டிருப்பீர்களானால் உங்களை ஆற்றி தேற்றி அரவணைக்க ஒரு நேசர் உண்டு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வேதத்திலே ஒரு பக்தனை குறித்து, பக்தன் அல்ல, அவர் கர்த்தரை அறியாதவர், அந்த மனுஷனை குறித்து வேதம் சொல்கிறது. நாம் ஆச்சரியப்படத்தக்கதான காரியங்கள் அவரிடத்தில் இருக்கிறது. அவர் பெரிய ஒரு ஆபீசர், மிலிட்டரி ஆபீசர். அந்த மிலிட்டரி ஆபீசராலே அந்த நாட்டுக்கு பல விடுதலைகள் கிடைத்தது. அந்த மிலிட்டரி ஆபீசர் குஷ்டரோகி. குஷ்டரோகிகளை உயர்வான இடத்துல வைக்க மாட்டார்கள். இவருடைய திறமை, இவருடைய பராக்கிரமத்தை பார்த்து அந்த நாட்டுக்கு அவரை
கேப்டனாய் வைத்திருக்கிறார்கள். அவருடைய வீட்டில் ஒரு சின்ன வேலைக்கார பெண் பிள்ளை இருக்கிறாள். அவள் கர்த்தருடைய பிள்ளை. ஹல்லேலூயா. ஒரு சின்ன வேலைக்கார பிள்ளை. வேலைக்காரி என்றால் அடிமையை வேலைதான் செய்கிறாள். அந்த அடிமை பெண் தன்னுடைய எஜமானியை பார்த்து சொல்கிறா, அம்மா, ஏன்னா துணி துவைக்கிறா, அவருடைய துணியை துவைக்கிறா. இவர் குஷ்டரோகின்றதுனால அதிலிருந்து வருகிற சீழெல்லாம் இவள் துவைக்கிறாள், டெய்லி துவைக்கிறாள். அவள் அம்மாவை பார்த்து சொல்றா, எஜமானி அம்மா, ஐயாவுக்கு இந்த நோய் இருக்கிறதை நான் தெரிந்து கொண்டேன், தவறாய் எண்ணிக்கொள்ளாதிருங்கள். ஆனால் இஸ்ரவேலிலே கர்த்தருடைய தாசர்கள் உண்டு, அங்கே போனால் கர்த்தர் இவரை விடுதலை ஆக்குவார். அல்லேலூயா. எவ்வளவு விசுவாசம் பாருங்கள். கர்த்தர் இவரை சுகப்படுத்துவார். ஆகவே தயவாய் ஐயாவிடத்தில் நீங்கள் பேசி இவரை இஸ்ரவேல் நாட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று கேட்டுக்கொண்டாள். உடனே அந்த எஜமானி புருஷனிடத்தில் பேசுகிறாள். புருஷனும் ஏற்றுக்கொள்ளுகிறார். ராஜாவிடத்தில் போய் பேசுகிறார்கள். ராஜாவும் ஏற்றுக்கொள்கிறார். ராஜா ஒரு கடிதம் கொடுக்கிறார். நான் அனுப்புகிற இந்த மனுஷனுக்கு குஷ்டரோகம் இருக்கிறது, இதை நீர் சுகமாக்கி அனுப்ப வேண்டும். யாருங்க? அடுத்த நாட்டு ராஜாவுக்கு. ராஜா அந்த கடிதத்தை பார்த்த உடனே நடுங்கி புலம்புறான். என்ன விரோதம் கண்டுபிடிக்கிறதற்காக இந்த மனுஷன் இந்த கடிதத்தை கொடுத்து அனுப்பி இருக்கிறான் அப்படின்னு சொல்லி புலம்பி சட்டையில கிழிச்சுக்கிறான். இதை கேட்ட உடனே அங்க இருக்கிற தேவ மனுஷனாகிய எலிசா சொல்லி அனுப்புறார், நீ சட்டையை ஏன் கிழிச்சிரு, அவனை என்கிட்ட அனுப்போம். அல்லேலூயா. என்கிட்ட அனுப்போம் அப்படின்னு சொன்ன உடனே சந்தோஷமா அனுப்பி வைக்கிறார். அங்க போனா இந்த எலிசா இருக்காரு, கொஞ்சம் மோசமான மனுஷன் போல இருக்கு. இவனை சந்திக்கவே இல்லை, இவரை பார்க்கவே இல்லை. உள்ள உட்கார்ந்துக்கிட்டே அவனை போய் யோர்தான்ல 7 தடவை முங்க சொல்லு. அவ்வளவுதான். 7 தடவை யோர்தான் நதியில போய் முங்க சொல்லு. உடனே இவனுக்கு வருது பாரு, இவன் பெரிய தளபதி, இவனுக்கு வந்து பாருங்க ஆத்திரம். அந்த ஆத்திரத்துல அவன் என்ன, எங்க நாட்டில் உள்ள ஆறுகள் எல்லாம் அவ்வளவு அற்பமான ஆறுகளா, இந்த யோர்தான் என்ன பெருசா, நான் எல்லாம் முங்க முடியாது அப்படின்னு சொன்ன உடனே படை தளப வீரர்கள் அவரிடத்துல அன்பாய் கெஞ்சி கேட்கிறார்கள், ஐயா, அவர் ஒரு பெரிய காரியத்தை சொல்லி இருந்தால் இத்தனை லட்சம் கூட அத்தனை லட்சம் கூடனா கட்டாயம் கொடுத்துருவீங்க. ஆனா ஒரு சின்ன காரியத்தை சொல்லி இருக்காரு ஐயா, நான் நதியில போய் முழுகுன்னு சொல்லி இருக்கிறார், நீங்கள் ஏன் ஐயா முழுகக்கூடாது? கெஞ்சி கூத்தாடி அவரை முழுக வச்சுட்டாங்க. 7 தடவை முழுகி எழும்புனா குஷ்டரோகத்தையே காணல. அல்லேலூயா. இவனுடைய சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. ஓடி திரும்ப போறான். திரும்ப போய் என்னிடத்துல கொஞ்சம் பரிசு பொருட்கள் இருக்கு, அதை நீங்க வாங்கிக்கணும். அப்பவும் இந்த எலிசா வெளியே வரல. மோசமான எலிசா இல்ல, அப்பவும் வெளியே வரல. அதெல்லாம் தேவையில்லை, எனக்கு அவரை கொண்டு போக சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. நான் நேற்று முன்தினம் யூடியூப்ல ஒரு செய்தியை போட்டிருந்தேன். அந்த செய்தி என்ன, பாண்டிச்சேரியில ஒரு பெரிய கோடீஸ்வரனுடைய வீட்டுக்கு அங்கே ஈசிஆர் ரோட்டில் ஒரு பாஸ்டர் இருக்கிறாரு. அந்த பாஸ்டர் என்னை கூப்பிட்டு போனார். கோடீஸ்வரன் சாதாரண கோடீஸ்வரன்லாம் இல்லை, பயங்கர கோடீஸ்வரன். அவருடைய வீட்டு காம்பவுண்டுக்குள்ளே போன உடனே, ஐயோ, நான் ஷூஸ் போட்டு காம்பவுண்டில் நடக்கிறேனே, காம்பவுண்டில் முற்றத்தில் நான் ஷூஸ் போட்டு நடக்கிறேனே. அந்த வீட்டு வாசலில் போனோடனே நான் ஷூஸை கழட்டிட்டேன், ஷாக்ஸை கழட்டிட்டேன். ஏன்னா அவர் வீடு அழுக்காயிட போகுதுன்னு. நான் ஷாக்ஸு சுத்தமாக தான் போட்டிருக்கேன். ஆனாலும் நான் ஷூஸையும் ஷாக்ஸையும் கழட்டிட்டு உள்ள போனா அங்கே 4 பெண் பிள்ளைகள் இருந்தது. அவருக்கு அந்த முதலாளிக்கு 4 பெண் பிள்ளைகள். அந்த 4 பெண் பிள்ளைகளையும் உட்கார வைத்தார். இப்படியே நான் பார்க்குறேன், பிள்ளைகள் ஆட தொடங்கிட்டாளுங்க 4 பேரும். சும்மா நான் ஒன்றும் சொல்லவே இல்லை, இயேசுன்னு சொல்லவே இல்லை, ஆட தொடங்கிட்டாளுங்க. அப்போ அங்கே ஜெபம் பண்ண முடியாது. ஏன்னா அங்கே உள்ள சேர்கள் காரியங்கள்லாம் பயங்கர ஆடம்பரமாக போட்டிருக்கு. அதனால அந்த மனுஷனிடத்தில் கேட்டேன், நீங்கள் சர்ச்சுக்கு கூப்பிட்டு வரீங்களா? சர்ச் இதில் ஒன்றுமே இல்லை, இதை பார்த்தா சர்ச் அழுக்காத்தான் இருக்கும், சர்ச்சுக்கு கூப்பிட்டு வர்றீங்களா அப்படின்னு கேட்டேன். கூப்பிட்டு வரேன் சார்,
கூட்டு வரேன் சார். அழறான் மனுஷன். கூட்டிட்டு வந்துட்டான். அங்கே கொண்டு வந்து அவன் வாழ்த்தினோம். பிள்ளைகள் ஆடி பயங்கரமாக ஆடி அவர்களை விட்டு போயிட்டு பிசாசு. என்ன காரணம்? இந்த பிள்ளைகளுக்கு எதிராக பயங்கரமான சூனிய கட்டு. அந்த சூனிய கட்டு நீங்கி அந்த பிள்ளை சரியாயிட்டா. அவன்கிட்ட காணிக்கையை நான் வாங்கிக்கிறேன்னு சொன்னால் கட்டாயம் 1 லட்சமோ 2 லட்சமோ சாதாரணமாக கொடுப்பான். அவன் அப்பா எங்களதுல ஒரு சின்ன காணிக்கை இருக்கு, அது நீங்கள் வாங்கிக்கணும்னாரு. கட்டாயம் 1 லட்சத்துக்கு குறையாம அவன் நீட்டுவான். ஆனா நான் என்ன சொல்லியிருப்பேன் சொல்லுங்களேன் பிள்ளை? இல்லை, எங்களுக்கு அந்த காணிக்க வேண்டாம், நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா, நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள். இல்லை, அது இது அதுக்கு ஏற்றுக்கொள்ள மனசில்லை. 2 பெண் பிள்ளைகள் மட்டும் மறைமுகமாய் அவருக்கு தெரியாமல் கர்த்தரை ஏற்றுக்கொண்டார்கள். என் அன்பு பிள்ளைகளே, உங்களுக்கு யாராவது நான் இவ்வளோ பணம் தரேன், நீங்கள் இந்த சாங்கியம் பண்ணுங்கன்னு சொன்னால் செய்வீங்களா? சாங்கியம் பண்ணுவீங்களா? எந்த சாங்கியமும் பண்ணக்கூடாது. கர்த்தருடைய கிருபையினால பவுலினாவுடைய வீட்டுக்கு போனோம். அங்கே பிள்ளைகள் ஒரு சாங்கியமும் பண்ணலை. அல்லேலூயா, ஒரு சாங்கியமும் பண்ணலை. பிள்ளைகளை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். என் நேசர் நல்லவர், போதுமானவர். இந்த நம்முடைய சபையில் ஒரு நாள் அமாவாசை ஜபத்துக்கு அநேக கூட்டம், பயங்கர கூட்டம். இப்போ அப்படி கூட்டம் வர்றதில்லை, என்ன காரணம் தெரியாது. அந்த கூட்டத்தில் நிறைய பேருக்கு நான் ஜெபம் பண்ணி சோர்ந்து போயிட்டேன். ரொம்ப சோர்ந்து போன உடனே நான் மேலே போகிறேம்மான்னு சொல்லிட்டு நான் மேலே வீட்டுக்கு போயிட்டேன். வீட்டுக்கு போய் சோஃபாவில் அப்படி சோர்ந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன். நம்முடைய சகோதரி ஹோப் இருக்காங்களே, அவங்க ஒரு சகோதரனை கூப்பிட்டு வராங்க. அம்மா, நான் முடியலேன்னு தானே மேலே வந்தேன். இல்லை, அந்த தம்பி ரொம்ப அடம் பிடிக்கிறாரு, நான் அவரை பார்க்காம போகவே மாட்டேன்னு அடம் பிடிக்கிறார், அதனால கூட்டிகிட்டு வந்து அவரை எனக்கு யாருன்னு தெரியாதுன்னு சொன்னாங்க. எனக்கும் தெரியாது. வந்த உடனே எனக்கு பக்கத்தில் முட்டி போட்டார். முட்டி போட்டு எனக்காக ஜெபம் பண்ணுங்கப்பா, எனக்காக ஜெபம் பண்ணுங்கப்பா. எதுக்காக தம்பி ஜெபம் பண்ணணும்னு கேட்டேன். அவருடைய உடம்பு முழுவதும் சின்ன சின்ன புண்கள், சின்ன சின்ன புண்கள், உடம்பு முழுவதும் தலை முதல் கால் வரைக்கும் சின்ன சின்ன புண்கள். டாக்டர்ஸ் இன்னும் 2 அல்லது 3 நாள் தான் நீ உயிரோடு இருப்ப அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னா. என்ன நோய் தம்பின்னு கேட்டேன். அவனே சொன்னா, எனக்கு எய்ட்ஸ் நோய். எனக்கு என்ன நோய்? எய்ட்ஸ் நோய். பயங்கரமானது, கொடியது. எய்ட்ஸ் நோய் எதனால வருதுன்னா, தவறான கெட்ட பழக்க வழக்கங்கள்னால வர்றதுதான் எய்ட்ஸ் நோய். அப்படியே எனக்கு இருக்க நோயை சொன்னா நீங்கள் இதை தொட மாட்டீங்கன்னு சொன்னா, உனக்கு என்ன நோயினாலும் நான் தொடுறேன்ப்பான்னு சொன்னேன். சொன்ன உடனே இந்த நோயை சொன்னா அப்படியே அவனை அணைத்து கொண்டேன். அணைத்து கொண்டு வாழ்த்தினேன். அவனை அனுப்பிவிட்டேன். அடுத்த 2 நாள் கழித்து சந்தோஷமாக ஓடி வரான் அந்த தம்பி. சந்தோஷமாக வரான். என் இயேசு என்னை சுகமாக்கினார். அவர் கர்த்தர்லாம் சொல்ல தெரியாது. இயேசு என்னை சுகமாக்கினார் என்று சொன்னா, அப்போ கர்த்தருக்கு நன்றி சொல்லுவியா? இதை ஏசப்பா சொந்த தெய்வமாய் ஏற்றுக்கொள்ளியா? இன்று முதல் 100க்கு 100 நான் இயேசுவின் பிள்ளை என்று சொன்னா. அல்லேலூயா, 100க்கு 100 இயேசுவின் பிள்ளை. அவருக்கு நிறைய கடன், அவருடைய தப்பான பழக்க வழக்கங்களால அவருக்கு நிறைய கடன். இதை அயனாவரத்தை விட்டு வெளி ஊருக்கு போய்விட்டார். நல்ல சாட்சியாய் வாழ்ந்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் எந்த நன்மையை செய்ய போதுமானவராய் நல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று வேதம் சொல்லுகிறது. தானியேல் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தால், வாசியுமா? அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். இந்த ராஜா முதல்ல போட்ட சட்டத்தின்படி இத தானியேலுக்கு வேற வழியே இல்லை. தானியேலை தூக்கி சிங்கத்தின் கூட்டில் தான் போட்டாகணும். சிங்க கூட்டில் போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி,
நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் தானியேலே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றான். உன்னை தப்புவிப்பார். இங்க இருக்கிற அன்பு பிள்ளைகளே, நீங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிற உங்கள் தேவன் உங்களை தப்புவிக்க மாட்டாரா? அல்லேலூயா. காப்பார், உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேலும் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். கண்டத்தை அழைத்தவர் கரமதை பாரவர் கைவிடாதிருப்பார். கண்டனை அழைத்தவர் கரமதை பாரவர் கைவிடாதிருப்பார். பாட்டுகள் தோறும் உனக்கவர் அளித்த ஆசிகளை எண்ணிப்பார். எண்ணிப்பார், எண்ணிப்பார், எண்ணிப்பார். அதென்றும் அதை எண்ணிப்பார். காப்பார், உன்னை காப்பார். காத்தவர் காப்பார், இன்னும் மேலும் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். என் அன்பு பிள்ளைகளே, உங்களை பார்த்து கேட்கிறேன், இதுவரையிலும் காத்த தேவன் உங்களை காப்பாரா காக்க மாட்டாரா? காப்பார் என்று விசுவாசிக்கிறவர்கள் கைகளை உயர்த்தி அலையில சொல்லுங்களேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதே தானியேல் 6ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் சொல்லுது. அதே ராஜா என்ன சொல்லுகிறார்? தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே தப்புவிக்கிறவரும் இந்த தெய்வமே தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமாய் இருக்கிறார் அல்லேலூயா. என்று. வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிற அந்த தேவன். இவர் கர்த்தரை அறியாத ராஜா, ஆனால் ஒரு சாட்சியின் நிமித்தம் அவர் கர்த்தரை அறிக்கை செய்கிறார். ஆண்டவருக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் சொல்லுகிறது, இவையெல்லாம் எதனால நடக்குதா? விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். அன்பு பிள்ளைகளே, விசுவாசம் மேலானது. அல்லேலூயா. எனக்கு கொஞ்சம் விசுவாசத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், எனக்கு ஆண்டவர் விசுவாசத்தை தந்திருக்கிறார் என்று சொல்லுகிற பிள்ளைகள் அப்படியே கைகளை உயர்த்துங்களேன். அல்லேலூயா. ஆண்டவர் விசுவாசிகளுக்கு போதுமானவராயிருக்கிறார். அல்லேலூயா. மத்தேயு 15ஆம் அதிகாரம் 22 மற்றும் 28ஆம் வசனங்களை வாசிக்க கேட்போம். மத்தேயு 15, 22, 28. அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி. கானானிய ஸ்திரீன்னா தாழ்ந்த ஜாதி ஸ்திரீ. அந்த ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து இயேசுவிடத்துல வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும். ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும். என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்னுடைய என்று. மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று வேண்டிக் கொண்டார். 28ஆம் வசனம். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். உன்னுடைய விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்காக கடகது. பிள்ளை பிசாசினால் கட்டப்பட்டிருக்கிறாளே, அவள் விடுதலை ஆகிறாள் என்று அர்த்தம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 17ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் 19, 20 வாசிங்க. மத்தேயு 17, 19, 20. அப்பொழுது சீஷர்கள் இயேசுவினிடத்தில் தனித்து வந்து, அதை துரத்திவிட எங்களால் ஏன் கூடாமற் போயிற்று என்று அந்த கேட்டார்கள். பிசாசை துரத்து விட எங்களால ஏப்பா கூடாமல் போயிட்டு என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினாலேதான். கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால். விசுவாச குறைச்சல்னாலதான்
கடுகு விதையளவு உங்களுக்கு விசுவாசம் இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போம். உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராதென்று. அல்லேலூயா. உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. 17:21. இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார். பிசாசுக்கு நிறைய ஜாதி இருக்கு போல இருக்கு. இந்த ஜாதி பிசாசு, சில குறிப்பிட்ட பிசாசுகள் உபவாசத்தினாலும் ஜபத்தினாலுமே அன்றி வேறு ஒன்றினாலும் புறப்பட்டு போகாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மீண்டுமாய் ஆதார வசனம் சங்கீதம் 42:5-6 வாசிக்க கேட்போம். என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் கலங்குகிறாய்? என் ஆத்துமாவே ஏன் கலங்குகிறாய்? உங்களில் யாராவது எந்த பிரச்சனைக்காவது இவ்வளவு கலங்கி போயிருக்கிறீர்களா? உடைய இருதயம் கலங்குகிறதுனால ஆண்டவர் சொல்லுவார். 1 சாமுவேல் 2:1 அன்னாள் இருதயம் கலங்கி ஜெபித்தாளாம். என்ன காரியத்தை சொல்லி ஜெபித்தாள்? வாசியுங்கள். அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது. இப்பொழுது என்னுடைய இருதயம் கர்த்தருக்குள் களி கூறு. கலக்கத்தோடு தான் வந்தாள். ஆனால் கலக்கத்தோடு வந்த அன்னாள் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றவுடனே இப்பொழுது என்னுடைய உள்ளம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது. என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது. என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது. எப்ப சொல்றா? ஆண் பிள்ளை ஆண்டவர் கொடுத்து விட்டார். அதனால சந்தோஷமாய் சொல்லுகிறாள். ஹல்லேலூயா. என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது என்று சொன்ன உபாகமம் 5:28-29 ஆகிய வசனங்களே. நீங்கள் என்னோட பேசுகையில் கர்த்தர் உங்கள் வார்த்தைகளை கேட்டு கர்த்தர் என்னை நோக்கி இந்த ஜனங்கள் உன்னோட சொன்ன வார்த்தைகளை கேட்டேன். அவர்கள் சொன்னது எல்லாம் நன்றாய் சொன்னார்கள். அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் அவருடைய பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாயிருக்கும்படி அவர்கள் எந்நாளும் எனக்கு பயந்து என் கற்பனைகளை எல்லாம் கை கொள்ளுவதற்கேற்ற. ஹல்லேலூயா. எந்நாளும் கர்த்தருக்கு பயந்து ஆண்டவருடைய கற்பனைகளை கை கொள்வதற்கேற்ற இருதயம் அவர்களுக்கு இருந்தால் நலமாயிருக்கும். சில ஆண்டுகளுக்கு முன்னே நான் இந்த படிக்கட்டில் உட்கார்ந்து பிள்ளைகளுக்காய் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். அமாவாசை ஜெபம் அல்ல, சாதாரண ஞாயிற்றுக்கிழமை. அப்பொழுது ஒரு தம்பி வந்தான். வந்து என் பக்கத்தில் முழங்கால் போட்டப்பா, என் ஒய்ஃப் என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறா என்று சொன்னான். அப்படி சொன்னா எப்படி இருக்கும்? உன்னை தள்ளி அங்கே நிற்கிறா. அவளை ஏமா அவன்கிட்ட பேச மாட்டேன்றியா? என்னம்மா அப்படின்னா, அவன்கிட்ட யார் பேசுவா அப்படின்ற கோமா. அவன்கிட்ட யார் பேசுவா? அவன்கிட்ட பேச முடியாது ஐயா, தயவுசெய்து அதுக்கு சொல்லாதீங்க. நீங்கள் என்னடா காரணம்னு கேட்டேன். ஐயா, என் உடம்பெல்லாம் பாருங்க, சின்ன சின்ன புண்ணுகள் நிறைய இருக்கு பார்த்தீங்களா? என்னுடைய தப்பான பழக்கத்தினால இந்த புண்ணுகள் எல்லாம் வந்தது. அதனால தான் அவன் என்கிட்ட பேச மாட்டேங்கிறா. என்ன நோய் அது? சொல்லுங்க தைரியமா. எய்ட்ஸு. நம்ம சர்ச்சில் உள்ள விசுவாசி, அவருக்கு எய்ட்ஸு உடம்பு விழுதும். ஆக இந்த எய்ட்ஸ் நோய் இருந்தது. அப்படியே அவனை கட்டி பிடிச்சேன், அவனை வாழ்த்தினேன். ஆண்டவர் அடுத்த நாள் பார்த்தா ஒரு சின்ன புண்ணுக்குள்ள இல்லாமல் பரிபூர்ணமாய் விடுதலை கொடுத்தார். ஹல்லேலூயா. பரிபூர்ணமாய் விடுதலை கொடுத்தார். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வந்து நின்று பச்சையா சாட்சியை சொல்றான். சொல்லவே முடியாது, அவ்வளோ அசுத்தம். ஆக சாட்சியை சொன்னா ஆண்டவர் மகிமைப்பட்டார். ஆனா இவர் போனாரு. போன பிறகு திருப்பி பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க. எல்லாரோட சேர்ந்து தண்ணி அடிக்க தொடங்கினாரு. பழையது போல கெட்ட வழியில போக தொடங்கினார். திடீர்னு திருப்பி ஒரு நாள் என்னை ஃபோனில் கூப்பிட்டாப்பா, நீங்கள் எனக்கு ஜெபம் பண்ணோம், எனக்கு திரும்பியும் அப்படியே புண்ணு வருதுன்னா. எனக்கு மனசே ஆறலை. திருப்பி தப்பு பண்ண போனியாடான்னு கேட்டேன். ஆமாப்பாண்ணா. நீ அதை விட்டுடுவியா? தெரியலையேண்ணா. அவ்வளவுதான். அவன் தெரியலேன்னா அடுத்த நாள் செய்தி என்ன? அவன் மரித்து போனான். ஹல்லேலூயா.
நம்முடைய சபை விசுவாசியம்மா. அடுத்த நாள் மரித்து போனான். இந்த அடக்க ஆராதனைக்கு நான் போயிருக்கிறேன். அடக்க ஆராதனையில் அந்த பாடியை பெட்டியில் வச்சிருக்கு. அவனுடைய நண்பர்கள் வந்து பாட்டில் கொண்டு வந்து அவன் மேலே ஊற்றணுமா. அவன் இனி குடிக்கிறதுக்கு கூட வரமாட்டான். ஆகையினால நாங்கள் மொந்தையா சாராயத்தை போங்கடா அவனு கத்தி விட்டேன். பயங்கரமாக கத்தி விட்டேன். அவருக்கு 2 பிள்ளைகள் உண்டு. பரிதாபம். அந்த பிள்ளைகளை வளர்க்க மிகுந்த பாடுபட்டிருப்பாள் அந்த மனைவி. ஆண்டவர் கிருபையாய் இந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கட்டும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மனைவியும் பிள்ளைகளும் இன்னும் இருக்கிறார்கள். நான் யார் என்று சொல்ல விரும்பவில்லை. ஆண்டவருக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம். ஆகவே இப்ப என்ன செய்யணுமா? தேவனை நோக்கி காத்திரு. ஏன் கலங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. நாம் யாருக்கு காத்திருக்கிறோம்? கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலன் அடைந்து செட்டைகளை அடித்து உயரே எழும்பிடுவாய். கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலன் அடைந்து செட்டைகளை அடித்து உயரே எழும்பிடுவாய். புது பலன் அடைந்திடுவாய். நீ புது பலன் அடைந்திடுவாய். 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 2 ராஜாக்கள் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 32, 33 ஆகிய வசனங்களை வாசித்தால் சமாரியா நாட்டிலே பயங்கரமான பஞ்சம் உண்டாயிற்று. அந்த பஞ்சத்தினாலே அங்கிருக்கிற தாய்மார் தங்களுடைய பிள்ளைகளையே சாப்பிட தொடங்கி விட்டார்கள். எவ்வளவு பஞ்சம் இருக்கும் இல்லையா? தாய்மார் பிள்ளைகளை, இன்று என்னுடைய பிள்ளையை சாப்பிடும், நாளை உன்னுடைய பிள்ளையை சாப்பிடும் என்று சாப்பிட தொடங்கி விட்டார்கள். இந்த செய்தியை ராஜா அந்த மதில் மேல் நடந்து போகிறார். அந்த ராஜாவிடத்தில் அந்த பெண்கள் சொல்லுகிறார்கள். அந்த ராஜா தன்னுடைய சட்டையை கிழித்து கொண்டான். அது உடனே கோபம் ஏற்ற வருது. எலிசா தீர்க்கதரிசி இடத்துல அவனுடைய தலையை எடுக்கணும்னு சொல்றான். அல்லேலூயா. அவனுடைய தலையை எடுக்கணும். நீ அவனை உயிரோடைய வைக்க கூடாது. ஏன்னா இவன் தான் சொன்னான் சமாரியாவில் பஞ்சம் வரும்னு சொல்லி அவன் அங்க சொல்றத எவ்வளோ தூரத்தில் இருக்கிற எலிசா அறிந்து தன்னிடத்தில் இருக்கிறவரிடத்துல சொல்றா, அந்த துரோகி என்னுடைய தலையை எடுக்க ஆட்களை அனுப்புகிறான், நீங்கள் அவர்களை உள்ளே விடாதிருங்கள், வாசலை பூட்டிக் கொள்ளுங்கள், உள்ளே விடாதிருங்கள் என்று சொல்லி அந்த வாசலை பூட்டிக் கொண்டார். நாளை இந்த நேரத்தில் ஒரு மரக்கால் கோதுமைமா 1 சேக்கலை விற்கும். ₹1 கூட வச்சுக்கோங்களேன். ஒரு மரக்கால் 3 படி கோதுமைமா 1 சேக்கலை விற்கும் என்று சொன்னார். அதை அந்த தளபதி நம்பவில்லை. அடுத்த நாள் காலையிலே பார்த்தா எல்லா எதிராளிகளும் ஓடி போய்விட்டார்கள். அதன்படியே விற்கிறது. அந்த விசுவாசிக்காத தளபதி எல்லாரும் மிதித்து செத்து போய்விட்டான். அந்த கூட்டத்தில் செத்து போயிட்டான். விசுவாசிக்காத போது நாமும் செத்துதான் போக வேண்டியதா இருக்கும். ஆக விசுவாசிக்கிறவனுக்கு சத்தமா சொல்லுங்களேம்மா, எல்லாம் கூடும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு எல்லாம் கூடும், நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லுகிறவர்கள் இருதயத்தில் கை வைத்து சொல்லுங்களேன், ஆண்டவரே எனக்கு எல்லாம் கூடும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஜீசஸ். சங்கீதம் 37:34 சொல்லுகிறது, நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள். நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழிகளை கைக்கொள். அப்பொழுது நீ பூமியை சுதந்தரித்துக் கொள்ளுகிறதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். அவர் உன்னை உயர்த்த. பூமியில உங்களுக்கு என்ன வேணும்? ஆண்டவர்
கிருபையாய் தருவார். அல்லேலூயா. கிருபையாய் தருவார். நீங்கள் என்ன வேண்டுகிறீர்களோ அதை கிருபையாய் தரா. ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேணும். ஏதோ எனக்கு அது வேணும் இது வேணும் கேட்கறதே ஆண்டவர் விரும்பல. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 37:34 வாசித்தாச்சு இல்லையா? சங்கீதம் 69, 19, 20 ஆகிய வசனங்கள். தேவரீர் என் நிந்தையையும் என் வெட்கத்தையும் என் அவமானத்தையும் அறிந்திருக்கிறீர். தேவரீர் என்னுடைய நிந்தை, என் அவமானம், என்னுடைய வெட்கம் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர். என் சத்துருக்கள் எல்லாரும் உமக்கு முன்பாக இருக்கிறார்கள். நிந்தை என் இருதயத்தை பிளந்தது. நிந்தை அவமானம் என் இருதயத்தை பிளந்தது. நான் மிகவும் வேதனைப்படுகிறேன். எனக்காக பரிதபிக்கிறவன் உண்டோ என்று காத்திருந்தேன், ஒருவனும் இல்லை. தேற்றுகிறவர்களுக்கு காத்திருந்தேன், ஒருவனையும் காணேன். என்னை தேற்றுகிறதற்கு யாரும் இல்லை அப்பா. எல்லாரும் என்னை தள்ளி விடுகிறார்கள் அப்பா. ஆண்டவரே கிருபையா என்னை காத்துக்கொள்வானா? ஆண்டவர் சொல்லுவார் நீதிமொழிகள் 13:12 நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும். இருதயத்தை இளைத்து போக பண்ணும். விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். நீங்கள் விரும்பினது வருகிறது. ஹல்லேலூயா. நீங்கள் விரும்பினது அது கர்த்தருக்கு ஏற்றதா இருந்தால் அது வருகிறது. எனக்கு ஆண்டவர் எல்லாவற்றையும் தருகிறார். நான் விரும்பினதை, நான் என்ன விரும்புகிறேனோ அதை கர்த்தர் எனக்கு தருகிறார். அது ஜீவ விருட்சம் போல இருக்கும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா 5:2, 4, 7 ஆகிய வசனங்களை வாசிக்க கேட்போம். அவர் அதை வேலி அடைத்து அதில் உள்ள கற்களை பொறுக்கி அதிலே நற்குல திராட்சை செடியை நட்டு அதில் வேலி அடைத்து அதில் கற்களை பொறுக்கி வாசிமா அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஆலையையும் உண்டு பண்ணி. தோட்டத்தில் நடுவிலே ஒரு கோபுரத்தை கட்டி ஒரு ஆலையை உண்டாக்கி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். அதுவோ நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். ஆனால் அந்த திராட்சை செடிகள் கசப்பான பழங்களை தந்தது. நான் என் திராட்சை தோட்டத்திற்காக செய்யாத எந்த வேலையை அதற்கு இனி செய்யலாம்? அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று நான் காத்திருக்க அது கசப்பான பழங்களை தந்ததென்ன? இங்க இருக்கிற பிள்ளைகளாகிய நாம் கசப்பான காரியத்தை ஆண்டவருக்கு கொடுக்கிறது உண்டா? நம்முடைய காரியங்கள் ஜெபிக்கிறோம், அந்த ஜெபத்துல ஆண்டவருக்கு காத்திருக்கிறோம். கசப்பான காரியங்களை நாம் கொடுக்கிற அனுபவம் உண்டா? அதை விட்டு ஆண்டவருக்கு பிரியமானதை செய்ய ஆண்டவர் நம்மை எதிர்பார்க்கிறார். கர்த்தருக்கு கோடி ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஏசாயா 30:18 சொல்லுது, ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். உங்களுக்கு இறங்குகிறதற்கு, உங்களுக்கு மனதுருகிறதற்கு ஆண்டவர் காத்திருக்கிறார். 64:14 சொல்லுகிறது. 64:4 தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை, தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்வதை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, யாரும் கேட்டதில்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. அல்லேலூயா. அப்படி விசேஷித்தவைகளை எனக்கு செய்கிற கர்த்தாவே உமக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம். கடைசியாக ஜீசஸ் யாக்கோபு 1:17 சொல்கிறது, நன்மையான எந்த ஈவும், நன்மையான எந்த ஈவும், பூரணமான எந்த வரமும், பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. சொல்லுங்க, நன்மையான எந்த ஈவும், பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. ஹல்லேலூயா. அதை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக. என்னாகமம் 17:7-8 வேதம் சொல்லுது, ஆரோனுடைய கோல் மட்டும் தளிர்த்ததாம். வாசியுங்கள். அந்த கோல்களை
மோசே சாட்சியின் கூடாரத்திலே கர்த்தருடைய சமூகத்தில் வைத்தான். மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. அது ஆரோனின் கோல் பாருங்க, கோல்னா அவனுடைய தடி, அவன் நடக்கிறதுக்கு யூஸ் பண்ற தடி. ஆனா அதை வச்சிருக்கிறான், அது அடுத்த நாள் துளுத்து கிடக்கு. அல்லேலூயா. வாதுமை பழம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அது துளுத்து கிடக்கு. உங்களுடைய கோல்கள் துளிர்க்கும். அல்லேலூயா. உங்களுடைய குடும்பத்தில் துளிர்க்காத காரியங்கள் துளிர்க்கும். நீங்கள் நன்மையினால் திருப்தி ஆவீர்கள். ஜீசஸ். எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நீ இந்த காலத்திலே மௌனமாயிருந்தால், நீ இந்த காலத்திலே மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். எந்த காலம்? அவர் பெரிய ராஜாத்தி, 127 நாடுகளுக்கு அவர் ராஜாத்தி. அவளுக்கு அவருடைய வளர்ப்பு தகப்பன் மொர்தேகாய் சொல்லுவ, நீ இந்த காலத்துல மௌனமாயிருந்தால் இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வேறொரு இடத்திலிருந்து புறப்படும். ஆனா நீ உன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். ஆண்டவர் இதை நமக்கு சொல்லுகிறார். என் அன்பு பிள்ளைகளே, நீங்களும் நானும் இந்த காலம் மௌனமாயிருக்க வேண்டிய காலம் அல்ல. ஆண்டவருக்காய் எப்போதும் ஜெபிக்க வேண்டிய, காத்து கிடக்க வேண்டிய காலமாயிருக்கிறது. கடைசியாக ஏசாயா 62:11. நீங்கள் சீயோன் குமாரத்தியை நோக்கி, இதோ உன் ரட்சிப்பு வருகிறது, இதோ அவர் அருளும் பலன் அவரோடும் அவர் செய்யும் பிரதிபலன் அவர் முன்பாகவும் வருகிறது என்று சொல்லுங்கள் என்று மீண்டுமாய் ஒரு முறை வாசிக்க கேட்போம். நீங்கள் சீயோன் குமாரத்தியை சீயோன் குமாரத்தியே உங்களைத்தான் கூப்பிடுகிறார். சீயோன் குமாரத்தியை நோக்கி, இதோ உன் ரட்சிப்பு வருகிறது, இதோ அவர் அருளும் பலன் அவரோடும் அவர் செய்யும் பிரதிபலன் அவர் முன்பாகவும் வருகிறது என்று சொல்லுங்கள். என் அன்பு பிள்ளைகளே, உங்களுக்கு பலன் வருகிறது, குறைவில்லாத பலன் உங்களுக்கு வருகிறது. உங்களை தாழ்த்தி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பீர்களா? சகையு என்ற மனுஷன் குள்ளன், ஆனால் என்ன சொன்னான்? என்னுடைய ஆஸ்திகளிலே பாதியை நான் ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் யாரிடத்திலாவது அநியாயமாய் வாங்கினது உண்டானால் 4 மடங்காய் திரும்ப கொடுக்கிறேன். அந்த தாழ்மை, அந்த பணிவு ஆண்டவரை வீட்டிலே ஏற்றுக்கொண்டான். என் அன்பு பிள்ளைகளே, நீங்களும் நானும் அந்த தாழ்மை உள்ளவளாய், பணிவு உள்ளவளாய் இருந்தால் நம்முடைய ஆத்மாவை அவர் ஆசீர்வாதமாய் வைப்பார். என் ஆத்மா சிங்கங்களின் நடுவில் இருக்கிறது, ஆனால் ஆண்டவரோ சிங்கங்களின் வாயை கட்டி போடுகிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போமா? பியூலா ஜெபிக்கும்படியாக கேட்கிறேன். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, நன்றியோடு கூட நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய இந்த சூழ்நிலையிலே கர்த்தர் எங்களுக்கு தந்த அந்த நல் வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? கர்த்தரையே நோக்கி காத்திரு என்று சொன்னீரே. ஆண்டவரே, இனி வருகிற நாட்களிலே உண்மையே நோக்கி, நீர் தருகிற பலனை நோக்கி நாங்கள் காத்திருக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் தேவனுடைய அபிஷேகத்தை அளவில்லாமல் ஊற்றுவீராக. வேதனையோடு கவலையோடு கூட வந்த ஒவ்வொருவரையும் என் தேவன் ஆறுதல் படுத்தினதற்காக நன்றி சுவாமி. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். தாங்கி வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.